அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஆஸ் என்ற இந்த வார்த்தையினுடைய பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். 6 முக்கியமான பயன்பாடுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆஸ் என்ற இந்த வார்த்தையை போல என்ற அர்த்தத்தில் பயன்படுத்த போகிறோம். இங்கிலீஷில் லைக் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்த போகிறோம். இதை ஒரு 4 சென்டென்சஸில் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். Look at the first sentence. She was dressed as fairy. She was dressed as fairy. அவள் ஒரு தேவதை போல் உடை அணிந்திருந்தாள் அப்படிங்கிறது அர்த்தம். அவள் ஒரு தேவதை போல உடை அணிந்திருந்தாள். as fairy அப்படின்னா தேவதையை போலன்னு அர்த்தம். she was dressed அப்படின்னா உடை அணிந்திருந்தாள் அப்படிங்கிறது மீனிங். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. as you like, let's go ஊட்டி. as you like, let's go ஊட்டி. நீ விரும்புவது போல ஊட்டிக்கு போகலாம். as you likeனா நீ விரும்புவது போல, let's go ஊட்டி அப்படின்னா ஊட்டிக்கு போகலான்னு அர்த்தம். ரைட்? let us move on to the third example. as you think, it's not easy. as you thinkனா நீ நினைப்பது போல் அப்படின்னு அர்த்தம், அல்லது நீ நினைப்பது போல. it's not easyனா இது எளிதல்ல. நீ நினைப்பது போல இது எளிதல்லன்னு அர்த்தம். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. as he said, it's very tough. as he said, it's very tough. அவன் சொன்னது போல் இது மிகவும் கடினம்னு அர்த்தம். அவன் சொன்னது போல் இது மிகவும் கடினம். as he saidனா அவன் சொன்னது போல்னு அர்த்தம். it's very tough அப்படின்னா இது மிகவும் கடினம்னு அர்த்தம். ரைட்? ஸோ இந்த as என்பது போல என்ற அர்த்தத்தில் பயன்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் யூசேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா as அப்படிங்கிறது ஆக என்ற அர்த்தத்தில் பயன்படுது. ஒரு மனிதர் எந்த நிலையில் ஒரு விஷயத்தை செஞ்சார், அல்லது ஒரு பொருள் என்ன தன்மையில் அது பயன்படுத்தப்படுது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு as அப்படிங்கிறது பயன்படுது ஆக என்ற அர்த்தத்தில். ஓகே, இதை ஒரு 4 சென்டென்சஸில் நம்ம பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Look at the first sentence. as a doctor, I have done my duty. ஒரு மருத்துவராக நான் எனது கடமையை செய்து விட்டேன்னு அர்த்தம். as a doctor அப்படின்னா ஒரு மருத்துவராகன்னு அர்த்தம். a டாக்டர்னா ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவராக அப்படின்னு சொல்லும்போது as a doctor. I have done my dutyனா நான் எனது கடமையை செய்து விட்டேன்னு அர்த்தம். Look at the second example. My teachers treat me as a friend. எனது ஆசிரியர்கள் ஒரு நண்பனாக என்னை நடத்துகிறார்கள்னு அர்த்தம். as a friendனா ஒரு நண்பனாகன்னு அர்த்தம். my teachers treat meனா என்னை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது மீனிங். Third sentence. I have come here as a chief guest. I have come here as a chief guest. நான் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கிறேன். நான் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கிறேன். as a chief guest அப்படின்னா சிறப்பு விருந்தினராக அர்த்தம். I have come hereனா நான் இங்கே வந்திருக்கேன்னு அர்த்தம். Fourth example. as a friend, what have you done for me? as a friend, what have you done for me? ஒரு நண்பனாக நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ். as a friendனா ஒரு நண்பனாக அர்த்தம். என்ன செய்திருக்கிறாய், எனக்காக என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு what have you done for me. தேர்ட் யூசேஜ் பாருங்க. ஒரு முக்கியமான பயன்பாடு ஆல் அல்லது காரணத்தினால் என்ற அர்த்தத்தில் as பயன்படுது. பிகாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷில். ஓகே, இதை ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்க்கலாம். Look at the first one. as I am not well, I can't come today. as I am not well, I can't come today. உடம்பு சரியில்லாததால் இன்னைக்கு என்னால் வர முடியாது. I am not wellனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லாததால், எனக்கு உடம்பு சரியில்லாததால் அப்படின்னு சொல்கிறதுக்கு as முன்னாடி சேர்த்துக்கோங்க. as I am not well, I can't come today. Look at the second one. as I am tired, I can't walk fast. நான் சோர்வாக இருப்பதால் என்னால் வேகமாக நடக்க முடியாது. I am tiredனா நான் சோர்வாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் சோர்வாக இருப்பதால் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஆள் சேர்க்கறதுக்கு as I am tired அப்படின்னு சொல்லணும். as I am tired, I can't walk fast. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. as it was costly, I didn't buy it. as it was costly, I didn't buy it. இது விலை அதிகமாக இருந்ததால் நான் வாங்கவில்லை. இது விலை அதிகமாக இருந்ததால் நான் இதை வாங்கவில்லை. இட் வாஸ் காஸ்ட்லினா விலை அதிகமாக இருந்ததுன்னு அர்த்தம். விலை அதிகமாக இருந்ததால் அப்படின்னு சொல்கிறதுக்கு as it was costly. ஓகே, I didn't buy itனா
அதை வாங்கவில்லைன்னு அர்த்தம். Fourth sentence, as he came late, he couldn't attend the interview. As he came late, he couldn't attend the interview. அவன் தாமதமாக வந்ததால் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியவில்லை. அவன் தாமதமாக வந்ததால் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியவில்லை. as he came lateனா அவன் லேட்டாக வந்ததால்னு அர்த்தம். he couldn't attend the interviewனா அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியவில்லைன்னு அர்த்தம். இது வரைக்கும் 3 யூசேஜஸ் பார்த்துருக்கோம். இப்போ as அப்படிங்கிறதுனுடைய 4வது பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொழுது என்ற அர்த்தத்தில் இது பயன்படுது. இங்கிலீஷில் when அப்படின்னு சொல்லலாம், அல்லது during என்ற அர்த்தத்தில் இதை பயன்படுத்த முடியும். இதை ஒரு 4 sentencesல பார்த்துடலாம். Look at the first one. The students became silent as the teacher entered the classroom. ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்த பொழுது மாணவர்கள் அமைதியானார்கள்னு அர்த்தம். The teacher entered the classroomனா ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்தார்னு அர்த்தம். நுழைந்த பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு as சேர்த்துக்கணும். as the teacher entered the classroom அப்படின்னு சொல்லலாம். The students became silentனா மாணவர்கள் அமைதியானார்கள்னு அர்த்தம். Look at the second example. The train moved as the god blew the whistle. God whistle அடித்த போது ட்ரெயின் மூவ் ஆனது அப்படின்னு அர்த்தம். God whistle அடித்த பொழுது ட்ரெயின் மூவ் ஆனது. Third sentence, he stopped speaking as the bell rang. மணி ஒலித்த பொழுது அவன் பேசுவதை நிறுத்தினான். மணி ஒலித்த போது அவன் பேசுவதை நிறுத்தினான். Fourth sentence, she saw her mother as she came out of the room. அவள் அறையை விட்டு வெளியே வந்த பொழுது அவள் தாயை பார்த்தாள். அவள் அறையை விட்டு வெளியே வந்த பொழுது அவள் தாயை பார்த்தாள்னு அர்த்தம். இருந்தாலும் என்ற அர்த்தத்தில் as இருந்தாலும் என்ற அர்த்தத்தில் பயன்படுது, அல்லது இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஈவன் தோ பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஈவன் தோ என்ற அர்த்தத்தில் இது பயன்படுது. 4 sentencesல யூஸ் பண்ணிடுவோம். Look at the first one. Late as he was, they let him. அவன் தாமதமாக வந்தபோதும் கூட அவனை உள்ளே அனுமதித்தார்கள் அர்த்தம். அவன் தாமதமாக வந்தபோதும் கூட அவனை உள்ளே அனுமதித்தார்கள். Second sentence, poor as he was, he helped others. poor as he was அப்படின்னா அவன் ஏழையாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவினான் அர்த்தம். poor as he wasனா அவன் ஏழையாக இருந்தாலும் கூட he helped others, அவன் மற்றவர்களுக்கு உதவினான். Third sentence, brilliant as she was, she could not answer well. brilliant as she was, she could not answer well. அவள் அறிவாளியாக இருந்தாலும் கூட அவளால் நன்கு பதில் கூற முடியவில்லை. அவள் அறிவாளியாக இருந்தாலும் கூட அவளால் நன்கு பதில் கூற முடியவில்லைன்னு அர்த்தம். Fourth sentence, happy as he was, he could not laugh. அவன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, மகிழ்ச்சியாக இருப்பினும் அப்படின்னு சொல்லலாம், அவன் சிரிக்க முடியவில்லை. அவன் சிரிக்க முடியவில்லை. ஓகே, ஸோ as அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, இருப்பினும் என்ற அர்த்தங்கள் எல்லாம் பயன்படுது. Dear friends, this is what the last usage of as. as அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. 2 பொருட்களை அல்லது 2 மனிதர்களை, 2 விஷயங்களை நம்ம பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த as என்பது பயன்படுது. குறிப்பாக டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்ற கிராமர் பார்ட்டில் இது முக்கியமாக பயன்படுது. இதை ஒரு 4 sentencesல நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எளிமையாக புரிந்து கொள்ளலாம். Look at the first one. The king is not as smart as the queen. அரசியை போல அரசன் புத்திசாலியாக இல்லைன்னு அர்த்தம். அல்லது ராணியை போல ராஜா புத்திசாலியாக இல்லைங்கிறது மீனிங். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ், ராம் இஸ் as tall as ரஞ்சித். ரஞ்சித்தை போல ராம் உயர்ந்தவன் அர்த்தம். ரஞ்சித்தை போல ராம் உயர்ந்தவன். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் முடிஞ்சு. இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஜாஸ்மின் இஸ் as beautiful as நிலா. நிலாவை போல ஜாஸ்மினும் அழகானவள் அப்படின்னு அர்த்தம். நிலா என்ற பெண்ணை போல ஜாஸ்மின் என்ற பெண்ணும் அழகானவள் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. சில்வர் இஸ் நாட் as costly as கோல்டு. சில்வர் இஸ் நாட் as costly as கோல்டு. தங்கத்தை போல சில்வர் விலை உயர்ந்தது இல்லைன்னு அர்த்தம். தங்கத்தை போல
சில்வர் விலை உயர்ந்தது இல்லைன்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த as என்ற வார்த்தை வந்து பயன்படுது. ஒன்றை ஒன்று கம்பேர் பண்ணுவதற்கு பயன்படுது. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இந்த as அப்படிங்கிறது 6 அர்த்தங்களில் பயன்படுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு போல என்ற அர்த்தத்தில் பயன்படுது. செகண்ட் வந்துட்டு ஆக என்ற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். தேர்டு வந்துட்டு காரணத்தினால் அல்லது ஆல் என்ற அர்த்தத்தில் நாம் இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து பொழுது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். இருப்பினும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த as என்ற வேர்டை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்படி 6 அர்த்தங்களில் இந்த as என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.